சேவ் த ரெட்வுட் ட்ரீன்னு சொல்லிட்டு 1980 ஆரம்பித்தாலாமா. 1931 அவளோட ஞாபகார்த்தமாக இந்த மரத்தை அவருக்கு டெடிகேட் பண்ணிட்டாலாமா. சேவ் த ரெட்வுட் ட்ரீ. இதோட ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. 346.1 ஃபீட். அவ்வளோ உயரம் இருக்குது. டயாமீட்டர் 12.7 ஃபீட். சர்க்கம்ஃபரன்ஸ் 40 ஃபீட்டு. ஹைட் டு லோயர் லிம்ப் வந்து 190.4 ஃபீட். அவ்வளோ உசரமான ட்ரீ. சரியா வீடு மரத்தையே குடஞ்சி வீடு ஆக்கியிருக்கா. ஃபென்ஸ் எல்லாம் போட்டு மரத்தையே. வா ட்ரீ ஹவுஸ். குனிஞ்சு வாங்க உள்ள. நம்ம இப்போ குனிஞ்சு உள்ளே போகலாம். குனிஞ்சவே போகலாம் போல இருக்கு. குனிஞ்சு போகலாம். வா உள்ளே பாருங்க. அழகா ஜம்முன்னு குதிரையெல்லாம் அடி வச்சிருக்கா. நைஸ். இந்த ஒரு விண்டோ. நான் இப்படியே உட்காந்துட்டேன். மேலே ஏறதுக்கு இருக்கா படி? மேலே ஏறி இருக்கா. இதுவோ இதில் ஸ்டெப்ஸ் போடுறது இந்த வீட்டுக்குள்ளே. குட். ஏறுங்க ஏறுங்க, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். வெரி குட் ஜாப். இதோ ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. ஜன்னல். இந்த வருங்க உடன் பிளாங்க் அப்படி நிற்கிறதுக்காக மேலே ஏறி போய் மாடியாட்டம். ட்ரீ. அதான் ஒரு மரத்தை ஒரே ஒரு மரத்தை அப்படி குடஞ்சி அதுக்குள்ளே அப்படியே கார் போகிற மாதிரி குடஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ள நுழைய போகிறோம். இப்போ பெரிய மரம், எவ்வளோ அகலமான மரம் இல்லை? செம்மையாக அதை குடஞ்சி பாதை உருவாக்கி வச்சுருக்காங்க கார் போகிற மாதிரி. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கோம். பார்த்து ஜாக்கிரதையாக. லாக் சும்மா அந்த லாக் மேலே ஓட்டுற மாதிரி இந்த மரத்து மேலே இது போட்டிருக்கா. தார் ரோடு போட்டிருக்கா. இப்போ வரப்போகிறது காரு. எஸ் எஸ் ட்ரைவ் ஆன் லாக். மரத்துண்டு, எவ்வளோ பெரிய மரத்துண்டு. அதை வெட்டி அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வந்தாச்சு. நைஸ். ஒருவேளை அதை குடஞ்ச மரத்தோட தான் இருக்குமோ மேபி. ட்ரீ ஹவுஸில் இது ஒரு விஷிங் வெல் கிணறு. நம்ம ஊர் வேண்டுதல் கிணறாட்டம் இருக்குது. எல்லாம் காயின் போட்டிருக்காங்க. ஹவுஸ் சிரஞ்சீவி தன்மை வாய்ந்த அந்த ட்ரீயை குடஞ்சி
திருப்பி ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சிம்னி ட்ரீ பார்த்தோம், அதே மாதிரி இதுவும் லோ டோர் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சிருக்கோம். வந்துடு. ஓ